ஒரு மாதத்துல 2 ஏகாதசி வீதம் 12 மாதங்களுக்கு 24 ஏகாதசிகள் இருக்கு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. ஆனா இந்த ஆவணி மாத வளர்பிறை ஏகாதசிக்கும் அதே மாதிரி தை மாசம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கும் ஒரே பெயர் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். புத்திரதா ஏகாதசின்னு சொல்லுவோம். இதுல புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது ஐதீகம். மகத நாட்டை சேர்ந்த மன்னன் தனக்கு பின்னாடி வாரிசு இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு வனத்துல தபஸ் இருக்கக்கூடிய முனிவர்களிடத்துல போய் கேட்கறான். கேட்டோன்னா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு சுவாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் விரதத்தை முடிக்கணும். அப்படி பண்ணினியானா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னோன்னே அவன் ஆரம்பிச்சதுதான் இந்த புத்திரதா ஏகாதசியில விரதம் இருக்கிறது. அப்படி இருந்து அவனுக்கு சில மாதங்கள்லயே குழந்தை பிறந்தது, அவனுக்கான வாரிசு கிடைத்ததுங்கிறது தான் இந்த புராண கதையை சொல்லுது. ஸோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலும் கண்டிப்பா இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க சொல்லுங்க. இருந்து அடுத்த நாள் காலையில துவாதசி அன்னைக்கு சுவாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் விரதத்தை கைவிடணும். இப்படிதான் முடிக்கணும். அட்லீஸ்ட் இந்த பதிவியாவது ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு